كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا. وقال رسول الله صلى الله عليه وسلم يا أبا سفيان جئتكم بخيري الدنيا وكرامة الآخرة وجعلت الذلة والصغار على من خالف أمري. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, உலகத்திலே உள்ள வஸ்துக்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு வஸ்து, விருப்பமான ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அது உயர்தரமான அல்லாஹுடைய தீன் தான். அல்லாஹுடைய இந்த தீனை விட மிக பொறுமதி வாய்ந்த அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு பொருள் துனியாவுல இதுவரைக்கும் இருந்ததில்லை. ஏனென்றால் அந்த தீனுக்குத்தான் தன்னுடைய கண்ணியமான மிகவும் அல்லாஹுக்கு நெருக்கமான நபிமார்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்து அந்த தீனுக்காக வேண்டி அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளுமாறு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். தீனை விட வேறு ஏதாவது பொறுமதியாக இருந்திருக்கும் என்றிருந்தால் அதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கொடுத்திருப்பான். நபிமார்கள் எல்லோருக்குமே சொத்துக்களையோ செல்வங்களையோ ஆட்சி அதிகாரங்களையோ கொடுக்கல. அதிகமான நபிமார்கள் எளிமையான வறுமையினுடைய கோட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய நபிமார்கள் தான் வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். சாதாரணமான முறையில தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் நபிமார்கள். ஆனால் உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு செல்வம், பெரிய ஒரு பொக்கிஷம் உண்டா அல்லாஹுடைய தீன் தான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடியதுல மிகவும் பொறுமதி வாய்ந்தது எவ்வாறு அல்லாஹுடைய தீனோ அதே மாதிரி அந்த தீனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாரின் மூலமாக துனியாவிற்கு உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தானோ அந்த மலக்கும் மிகவும் சங்கையானவர், கண்ணியமானவர். மலக்குமார்கள் ஆக சிறந்தவர்கள் தான் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை விட சிறந்த ஒரு மலக்கு துனியாவுல உலகத்துல இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆக அல்லாஹுடைய தீன் மிக கண்ணியமானது. அந்த தீனை நபிமார்களுக்கு எத்தி வைப்பதற்காக தேர்ந்தெடுத்த மலக்கு ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகவும் கண்ணியமானவர்கள். அதற்கு பின்னால அதே தீனை மனிதர்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்ணியமானவர்கள். நபி அவர்களை விளங்கினாத்தான் நபி அவர்கள் கொண்டு வந்த தீனை விளங்கலாம். உண்மையான முறையில நபியை ஒரால் விளங்காவிட்டால் நபியுடைய சுன்னத்தை அவரால் விளங்க முடியாது, நபியுடைய வழிமுறையை அவரால் விளங்க முடியாது. சஹாபாக்கள் நபியை விளங்கினார்கள், அதனால நபியுடைய சுன்னத்தை விளங்கினார்கள். நபி அவர்கள் கொண்டு வந்த தீனை விளங்கினார்கள். அந்த தீனுக்காக வேண்டி தன்னிடத்தில் இருந்த அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு சஹாபாக்கள் தயாராகிவிட்டார்கள். ஏன்? நபியையும் நபி அவர்கள் கொண்டு வந்த தீனையும் முழுமையாக விளங்கியதன் காரணமாக. இன்றைக்கு நாங்கள் நபி அவங்களையும் பூரணமாக விளங்கல்ல, நபி அவர்கள் கொண்டு வந்த தீனையும் பூரணமாக விளங்கல்ல. பூரணமா விளங்காததுனால தான் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிறதுல ஆகலோ ரொம்ப தரம் குறைந்தது தான் நாங்க தீனுக்கு செலவழிக்க தயாரா இருக்கிறோம். உதாரணத்துக்கு எங்கேயாவது முக்கியமான ஒரு ஜோடு ஒன்று வைக்க போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வைக்காம திங்கக்கிழமை வச்சாங்க, பாதி பேரும் வர மாட்டாங்க. எந்த திங்கக்கிழமை அவங்களுக்கு வியாபாரம், பிசினஸ், அது இது எல்லாம் இருக்குது. ஃப்ரீ டைம்ல வச்சா தான் எங்களால வரையணும். அப்படின்ற என்ன தீன் எல்லாம் 2வது 3வது 4வது தரத்துல தான் இருக்கிறோம். ஆக நாங்க தீன விலங்கல்ல, நபி அவர்களை விலங்கல்ல. அதனால எங்கள்கிட்ட இருக்கிறதுல கொடுக்கக்கூடியதும் ஆக குறைஞ்சதை தான் தீனுக்கு நாங்க கொடுக்கிறோம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் நபி அவர்களை உள்ளால் உள்ளபடி விளங்கினார்கள். நபி அவர்கள் கொண்டு வந்த தீனை முழுமையாக விளங்கினார்கள். அதனால நபியுடைய சுன்னத்தை எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி நடப்பதற்கு சஹாபாக்கள் தயார். வெறும் இபாதத்துல மட்டுமல்ல, தொழுகையில மட்டுமல்ல, குர்ஆன் ஓதுவதில, ஜிக்ர் செய்வதில மட்டுமல்ல, ஹஜ் செய்யும் போது, உம்ரா செய்யும் போது மட்டுமல்ல சுன்னத்தை பின்பற்றுவது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் நபி அவர்களுடைய அனைத்து அடிச்சுவடுகளிலேயும் நடவடிக்கைகளிலேயும் பழக்க வழக்கங்களிலேயும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி நபி அவர்கள் செஞ்சிருக்க சஹாபாக்கள் கண்ணை மூடிக்கொண்டு அதை செய்வாங்க. என் நபியை விளங்கினதுனால
மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அவர்களுக்கு தெரியும் நபியுடைய சுன்னத்துகள்ல, நபியுடைய வழிமுறைகள்ல இதில்தான் கயிறு இருக்குது என்று சஹாபாக்கள் விளங்கினார்கள். நபியுடைய சிறப்பு சம்பந்தமான குர்ஆனுடைய ஆயத்துக்களை இறக்கிக் கொண்டே இருக்கின்றான், வஹையை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால சஹாபாக்கள் எங்களை விட பன்மடங்கு நபியுடைய அந்தஸ்தை விளங்கி வைத்திருந்தார்கள். அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் எழுதுகின்றார்கள், ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலீல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை அங்கே குறிப்பிடக்கூடிய நேரத்தில் மிக நீண்ட பெரிய ஒரு பாடத்தில் குறிப்பிடுகின்றார்கள். ஹலீல் தனக்கு தேவையானதை கேட்டு தான் பெற்றுக் கொண்டார். ஹபீப் அவர்கள் கேட்காமலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ கேட்கின்றார்கள், வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி கஃபீஅதி யௌமத்தீன். நான் ஆசை வைக்கின்றேன், யா அல்லாஹ் நீ என்னுடைய பாவத்தை கியாம நாள்ல மன்னிப்பாய் என்று நான் ஆசை வைக்கின்றேன் என்று தன்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கின்றார்கள். நபி அவர்கள் கேட்கல்ல, அல்லாஹ்வே கூறுகின்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅக்கர். உங்களுடைய முந்திய பிந்திய அனைத்து பாவங்களை நான் மன்னித்து விட்டுட்டேன். கேட்காமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கின்றார்கள், வலா துக்ஸினி யௌம யுபாஸூன். அனைத்து மனிதர்களை கியாம நாள்ல நீ எழுப்பக்கூடிய நேரத்துல யா அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திடாதே, மனிதர்களுக்கு மத்தியில நீ என்னை கேவலப்படுத்தி விடாதே என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்கின்றார்கள். நபி அவர்களை பற்றி கூறக்கூடிய நேரத்துல யௌம லா யுக்ஸில்லாஹுன் நபிய வல்லதீன ஆமனூ மஅஹு. நபிய மட்டுமல்ல, அன்றைய தினத்தில் கியாம நாளையில் அல்லாஹ் அந்த நபியையும் கேவலப்படுத்த மாட்டான், அந்த நபியோடு யார் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் கேவலப்படுத்த மாட்டான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டு பெற்றுக் கொள்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேளாமலேயே அல்லாஹ் கொடுக்கின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தூக்கி நெருப்புல போடப்பட்ட நேரத்துல அவர்கள் தான் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எனக்கு போதும், அல்லாஹ்வே எனக்கு போதும், அவன் பொறுப்பெடுக்கக்கூடியவர்களில் மிகவும் நல்லவன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். ஏ நபியே, அல்லாஹ் உங்களுக்கு போதும். அல்லாஹ் கூறுகின்றான். உலகத்துல நாங்க பார்க்கலாம், யாராவது ஒரு ஆள் நல்லெண்ணெய் வச்சு கொண்டிருக்கிறாரு, ஜனாதிபதி இந்த வேலை எனக்கு செஞ்சு தருவாரு, பிரதமர் இந்த வேலையை செஞ்சு தருவாரு, ஒரு மந்திரி எனக்கு அதாவது ஒரு வாக்கு தந்திருக்கிறார் இந்த வேலையை செய்யறதா. ஆனா அதற்கு நேர் மாத்தமா அவங்களே சொல்றாங்க, நான் செஞ்சு தாரேன். நாங்க அவங்க சொல்லாம அவர் செஞ்சு தருவார் என்ற நம்பிக்கை வைக்கிறதும், அவர்களுடைய வாயால் ஒரு வார்த்தை வந்துட்டா 100% நம்பிக்கை அவர் செஞ்சு தாரத சொல்லித்தாரு. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹ். நபியே, அல்லாஹ்வே உங்களுக்கு போதும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும் என்று நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கின்றார்கள், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், கடைசியில வரக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில என்னை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை வச்சது, என்னை பற்றி அவர்கள் பிரஸ்தாபம் செய்யணும், என்னுடைய நல்ல பிரஸ்தாபத்தை ஏற்படுத்தியது என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ கேட்கின்றார்கள். அதனால தான் அடிக்கடி அவர்களை நாங்க ஞாபகப்படுத்துறோம். ஒவ்வொரு நாளும் தொழுகையில கடைசி அத்தஹியாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم. நபி அவர்களோடு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெயரை நாங்க கூறிக்கொண்டே இருக்கின்றோம். ஏன் அவர்கள் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், பின்னால வரக்கூடியவர்களில் என்னுடைய நல்ல பிரஸ்தாபத்தை வைத்திருந்து அவர்கள் கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், வரஃபஅனா லக திக்ரக். முஹம்மதே, உங்களோட பிரஸ்தாபத்தை நாங்களே உயர்த்திட்டோம். நபி அவங்க கேட்காமலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்துட்டார். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்படி நிறைய எழுதுகின்றார்கள். ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இந்த ஆயத்துக்களை சஹாபாக்கள் கண்கூடா கண்டார்கள். வஹி இறங்கி கொண்டிருக்குது. வஹியுடைய யதார்த்தமான அந்தரங்க கருத்தை சஹாபாக்கள் விளங்கியதனால நபி அவர்களையும் உண்மையான முறையில நபியுடைய கண்ணியத்தை விளங்கினார்கள், நபி அவர்கள் கொண்டு வந்த தீனையும் விளங்கினார்கள். அதனால தான் நபி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எதை செய்தாலும் சரி கண்ண மூடிக்கொண்டு சஹாபாக்கள் பின்பற்றுவார்கள்.
மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்ற சிலர்கள் இஸ்லாத்துல ஒன்று சில விஷயங்கள் செய்வதற்கு காரணங்கள், அதற்கு சில சில காரணங்கள் இருக்கு. அல்லாமா அஷ்ரஃபுல் தானவி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அஹ்காமே இஸ்லாம் அக்கல் கே நஸர் என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தில் உள்ள முக்கியமான அஹ்காம்கள், அதற்கு புத்தி அதாவது உலக அடிப்படையில அதற்கு என்னென்ன காரணங்கள் என்று சொல்லி நிறைய அவர்கள் மசாலாக்கள் எடுத்து ஹுக்கும்கள் எடுத்து இது அல்லாஹ் கடமையாக்கியதற்கு என்ன காரணம், இதை கடமையாக்கியதற்கு என்ன காரணம் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இஸ்லாம் சொன்ன என்ன, அல்லாஹ் சொல்லிவிட்டால், நபி அவர்கள் செய்து விட்டால், அது நம்முடைய அறிவுக்கப்பட்டாலும் சரி படாவிட்டாலும் சரி ஏற்றுக்கொள்வது தான் இஸ்லாம். அல் இஸ்லாம் இஸ்லாம் என்ற வார்த்தைக்குரிய அந்த பொருளே அல் இதாஅத்துல் அம்ரில் ஆமிர், ஏவக்கூடியனுடைய ஏவுதலுக்கு முழுமையாக வழிபட்டு நடக்க வேண்டும். வனஹிஹி, அவன் தடை செஞ்சுட்டா முழுமையாக தவிர்த்து நடக்கணும். பிலா இஅ்திரால், அங்கே புறக்கணிப்பு, எதிர்கேள்வி கேட்க கூடாது. ஏன் இதை செய்ய சொன்னாய், ஏன் 7 முறை தவாப் செய்யணும், ஏன் சஃபா மர்வால தொங்கோட்டம் ஓடணும், ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஏன் ஸ்பீடா ஓடணும், எங்களுடைய அறிவுக்கு பட்டதோ படலையோ அல்லாஹ் சொல்லிவிட்டால், அல்லாஹுடைய நபி செய்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்வது தான் இஸ்லாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த வாழ்க்கை முழுமையாக இருந்துச்சு. நபி அவர்கள் ஒரு உத்தரவிட்டுட்டா, தன்னுடைய தலை போனாலும் சரி, உயிர் போனாலும் சரி, தனக்கு எது எவ்வளவு விருப்பமாக இருந்தாலும் சரி, நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நபியுடைய உத்தரவு என்று சொன்னா அதை மீற எந்த ஒரு சஹாபியும் தயாராக மாட்டார்கள். மிஷ்காத்துல வருது, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். செருப்பை போட்டு கொண்டு தான் தொழுகிறாங்க. செருப்பை போட்டு கொண்டு தாராளமா தொழலாம், ஆனா நஜீஸ் இல்லாட்டி. அதனால எல்லாரும் செருப்பை போட்டு கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்துடாதீங்க, ஏண்டா ரோட்ல நிறைய அசுத்தங்கள் நஜீஸ் எல்லாம் இருக்குது. நபி அவர்களும் செருப்பை போட்டு தொழுது இருக்கிறாங்க. செருப்பு போட்டு தொழுவதும் ஒரு சுன்னத்து. அந்த சுன்னத்தையும் பின்பற்றணும்டா. எப்பயாவது புதிய ஸ்லீப்பர் வாங்கினீங்கன்னா உங்களோட வீட்டுடைய ரூமுக்குள்ள இருந்து ஒரு 2 ரக்காத் செருப்பை போட்டு கொண்டு தொழுங்க. ஏண்டா செருப்புடன் நபி அவர்கள் தொழுது இருக்கிறார்கள், அந்த சுன்னத்தும் கிடைக்கும். அதனால பள்ளிவாசலுக்கு போட்டு கொண்டு வந்தா வாரவங்க போறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. சுன்னத் அந்தந்த இடத்துல பின்பற்றலாம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை செருப்பை போட்டு கொண்டு தொழுது கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து கூறுகின்றார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க போட்டிருக்கிற செருப்புல அசுத்தம் இருக்குது, நஜீஸ் இருக்குது. நபிமார்களுக்கும் வலியுல்லாக்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இதுதான். வலியுல்லாக்கள் தவறு செய்தா அதை யாரும் திருத்தி கொடுக்க முடியாது. நபிமார்கள் தவறு செய்தா உடனடியா வஹீன் மூலமாக திருத்தி கொடுக்கப்படும். அதனால நபிமார்களால தவறு செய்ய முடியாது. வலிமார்கள் தவறு செய்யலாம், அவர்கள் தவறு செய்தாலும் சரி அதை தவறு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சுட்டி காட்டப்படாது. ஆனால் நபிமார்கள் தவறு செய்தால் உடனடியா அல்லாஹ் சுட்டி காட்டிடுவான். மலக்குமார்கள் அனுப்பி வஹீயை அனுப்பி, நீங்க செஞ்சது பீல, நீங்க இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நபி அவர்கள் செருப்பு போட்டு கொண்டு தொழுது கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து உத்தரவிடுகின்றார்கள், முஹம்மதே, நீங்க உங்களோட கால்ல போட்டு இருக்கக்கூடிய செருப்புல அசுத்தம் இருக்கு, அதனால செருப்பை கலட்டிடுங்கன்னு சொல்லி நபி அவங்க தொழுகையிலே இருந்து கொண்டு செருப்பை கலட்டி அப்படி ஒரு பக்கமா வைக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. தொழுகையில நபி அவங்க தன்னுடைய செருப்பை கலட்டி வைத்தது தான் தாமதம். அந்த மஸ்ஜிதிலே இருந்த முழு சஹாபாக்களும் தன்னுடைய செருப்புகளை கலட்டி வீசி விட்டார்கள். தொழுகையிலே இருந்த எல்லா சஹாபாக்களும் செருப்புகளை கலட்டி வீசிட்டாங்க. தொழுது முடிச்சதோட கேட்டாங்க, என்ன நீங்க எல்லாம் செருப்பை கலட்டிட்டீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க கலட்டி வீசினீங்க, நாங்களும் வீசிட்டோம். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல ஏந்த செருப்புல அசுத்தம் இருந்துச்சு, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து சொன்னார்கள், அதனால நான் செருப்பை கலட்டி வீசினேன். உங்களோட செருப்புல அசுத்தம் இல்லாட்டி அதை கலட்டி வீச வேண்டிய தேவை இல்ல. நபி அவர்கள் கலட்டினாங்க என்பதற்காக வேண்டி தொழுகையையும் சஹாபாக்கள் பார்க்கல, தொழுகையிலே இருந்து தன்னுடைய செருப்புகளை கலட்டி ஒரு பக்கமாக வீசி விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு நபிய சஹாபாக்கள் முழுமையாக பின்பற்றினார். அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சரித்திரம் தெரியும். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உஸ்மான் அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க மக்காவுக்கு போய் மக்காவுடைய நிலைமைகளை பாருங்க, சிச்சுவேஷனை பாருங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் சாதாரணமானவர்கள் அல்ல, உமையாக்களுடைய மிகப்பெரிய தலைவர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு.
ஹஜ்ரத் உஸ்மானுடைய கண்ணியம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி அவங்க சொன்னாங்க, நபியுடைய 2 மகள்மார்களை முடிக்கக்கூடிய பாக்கியம் ஹஜ்ரத் உஸ்மானுக்கு தான் கிடைச்சிச்சு. நபியுடைய 2 பெண் குழந்தைகளை ஒரே நேரத்தில் அல்ல, ஒரு மனைவி இறந்ததற்கு பின்னால் இன்னொரு மனைவி, 2 மகள்மார்களை முடிக்கக்கூடிய பாக்கியம் ஹஜ்ரத் உஸ்மானுக்கு தான் கிடைச்சிச்சு. நபி அவங்க சொன்னாங்க, இதுக்கு மேல எனக்கு எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாலும் நான் உஸ்மானுக்கு தான் முடித்து கொடுத்திருப்பேன் என்று கூறக்கூடிய அளவுல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் சங்கையானவர்கள், கண்ணியமானவர்கள், வெட்கமுடையவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள், ஹஜ்ரத் உஸ்மான நீங்க மக்காவுக்கு போய் என்ன செய்யுங்க, அங்குள்ள சிச்சுவேஷன் நிலைமைகளை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. இங்க இப்பொழுது இந்த ஹுதைபியான்னு சொல்லக்கூடிய இடத்துல உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தன்னுடைய கையை நீட்டி சஹாபாக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க உங்களோட கைகளை வந்து என்னுடைய கையில அடிச்சு பைஅத் செய்யுங்க, உடன்படிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு சஹாபாக்களை செஞ்சதுக்கு பின்னால நபி அவர்கள் கடைசியா தன்னுடைய ஒரு கையை எடுத்து இன்னொரு கையில, இது உஸ்மானுக்காக வேண்டி நான் பைஅத் செய்கின்றேன், இது உஸ்மானுடைய கையா நினைச்சு உஸ்மானுக்காக வேண்டி நான் பைஅத் செய்கின்றேன் என்று சொன்ன நேரத்துல சில சஹாபாக்கள் சொன்னாங்க, உஸ்மான் என்ன, அவரு தான் மக்காவுல பைத்துல்லாவை தவாப் செஞ்சு அங்க சந்தோஷம் அவருடைய உம்ராவை எல்லாம் முடிச்சிருப்பாரு அப்படின்னு சஹாபாக்கள் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன உஸ்மான் அப்படியா நினைக்கிறீங்க? மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஏன்னா மக்காவுல இந்த ஹிஜ்ரத் செஞ்சு சுமார் 6 வருடத்துக்கு பிறகுதான் வந்திருக்கிறாங்க மக்காவுக்கு திரும்பி உம்ரா செய்வதற்காக வேண்டி மதீனாவுல இருந்து. 6 வருடம் மக்காவை பிரிந்து பைத்துல்லாவை பிரிந்து இருக்கிறது சஹாபாக்கள் எங்களை மாதிரி இல்லையே. அவங்க அதே ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சொத்துக்கள் குடும்பம் அனைத்தையும் தீனுக்காக வேண்டி விட்டு விட்டு போய் 6 வருடத்திற்கு பின்னால் இப்பொழுது தான் வந்திருக்கின்றார்கள், மீண்டும் உம்ரா செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். உஸ்மான் என்ற பெரிய பாக்கியசாலி, உஸ்மான் மக்காவுல பைத்துல்லாவை தவாப் செய்து இன்னின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன உஸ்மான் மக்கால இருக்கிறாரு, உஸ்மானின் மீது எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு நம்பிக்கைன்னு சொன்னாங்க, நீங்க உஸ்மானிய அப்படியா நினைக்கிறீங்க? லவ் மக்கஸ கதா வகதா சனத்தன் லா யதூஃபு ஹத்தா அதூப். சொன்னாங்க, ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு கிழமை 2 கிழமை அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, எத்தனை வருடம் அவர்கள் மக்காவுல தங்கி இருந்தாலும் நான் பைத்துல்லாவை தவாப் செய்யற வரைக்கும் உஸ்மான் தவாப் செய்ய மாட்டாருன்னு சொன்னாங்க. எவ்வளவு விருப்பமான ஒன்று, பைத்துல்லா தவாப் செய்வது தவறு இல்ல, ஆனா நபி அவர்கள் பைத்துல்லாஹ்வே தவாப் செய்யும்படி அனுப்பல, வேறொரு வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வேலையில தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள். சொன்னார்கள், எத்தனை வருடம் இருந்தாலும் சரி நான் தவாப் செய்யற வரைக்கும் உஸ்மான் பைத்துல்லாவை தவாப் செய்ய மாட்டாரு. மக்கால் அப்படியே போய் கொண்டிருக்கிறாரு. மக்கால் உள்ள முக்கியமான அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள சில காபிர்கள் உஸ்மானை பார்த்து சொல்றாங்க, உஸ்மான் என்ன, நீங்க உமையாக்களுடைய தலைவன், இவ்வளவு பெரிய பணக்காரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன், நாங்களும் கொஞ்சம் பார்க்கலாம், முந்தைய ஒரு காலத்தில் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, யாத்தையாவது கொஞ்சம் பணம் வந்தா அவங்களோட சாரம் தான் முதலாவது கரண்டைக்கு கீழால போ, கொஞ்சம் வசதி வந்துட்டா சாரம் கொஞ்சம் கீழால போய்த்திரும், கரண்டைக்கு மேலால் உடுக்கிறது என்னமோ அகௌரவம் மாதிரி, அநாகரிகம் மாதிரி. ஹஜ்ரத் உஸ்மானை பார்த்து கேட்டாங்க, உஸ்மானே, உமையாக்களுடைய தலைவன், இவ்வளவு பெரிய பணக்காரன், இவ்வளவு பெரிய செல்வந்தார், நீங்க உங்களோட சாரத்தை என்ன உசத்தி உடுத்திக்கிறீங்களே கேட்டதுக்கு சொன்னார்கள், ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இப்படித்தான் ஏவி இருக்கிறாங்க, என்னுடைய ஹபீப் எனக்கு இப்படித்தான் ஏவி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுடைய கெண்டை கால் வரைக்கும் தன்னுடைய சாரத்தை உயர்த்தித்தான் கட்டியிருந்தார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆஹா சஹாபாக்கள் நபி அவர்களை முழுமையா பின்பற்றினாங்க. தன்னுடைய நடையில பின்பற்றினாங்க, தன்னுடைய உடையில பின்பற்றினாங்க, தன்னுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றினாங்க, தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் சஹாபாக்கள் நபி அவர்களை பின்பற்றுவாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போய் கொண்டிருக்கிறாங்க. ஹிஜ்ரத்துடைய சஃபர் அல்லது ஃபத்ஹ் மக்காவுடைய சஃபராக இருக்கும். அப்படி மதீனாவுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மர கொப்பு ஒன்று பணிஞ்சிருக்குது. நபி அவங்க தன்னுடைய தலை அப்படி குனிஞ்சு கொண்டு போறாங்க. பின்னொரு காலத்துல அந்த மரமும் வெட்டப்பட்டு அந்த கொப்பும் வெட்டப்பட்டுருச்சு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல போகும்போது தன்னுடைய தலையை குனிச்சு கொண்டு போறாங்க. என்ன, நபி அவங்க அப்பா போகும்போது தன்னுடைய தலையை குனிச்சாங்க, அந்த சுன்னத்தும் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் குனிஞ்சு போறேன்னு சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு குனிந்து கொண்டு சென்றிருக்கிறார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நபியை பின்பற்றதுல அந்த சஹாபாக்கள் மாதிரி உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அதனால தன் காபிர்கள் ஆச்சரியப்படுவாங்க, இந்த நபியுடைய தோழர்கள் மாதிரி இதுவரைக்கும் இந்த நபியை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் மாதிரி எந்த அரசரும் அவருடைய கூட்டத்தார்கள் எந்த அரசரையும் கண்ணியப்படுத்துவது மாதிரி நாங்க கண்டதில்லைன்னு சொல்லி அன்றியவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவாங்க, கௌரவப்படுத்துவாங்க. அவர்களுக்கு முன்னால எந்த அளவுக்கு அச்சம் பயம் என்று சொன்னா, பயம் வேற, நபியுடைய ஒவ்வொரு அங்க அவயவங்களை உன்னிப்பா கவனிப்பாங்க. எந்த அளவுக்கு சில சஹாபாக்கள் ரிவாயத், நபி
அவர்களுடைய தாடியிலும் தலையிலும் பழுத்த முடி 24 இருக்குது என்றும் கூறியிருக்கின்றார்கள். நபியுடைய தாடியிலேயும் தலையிலேயும் பழுத்த முடிகள் சேர்ந்து 24 முடி அல்லது 17 முடி 20 முடி இருந்திருக்கின்றது என்றும் சில சஹாபாக்கள் கூறக்கூடிய அளவுல நபியுடைய ஒவ்வொரு உறுப்புகளை உன்னிப்பா கவனிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் சஹாபாக்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருது. சுபுல் சலாம் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ரிவாயத். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க வலது பக்கமா துப்பாதீங்க, அவ்வளவுதான். சின்ன விஷயம், வலது பக்கமா துப்பாதீங்க, கிப்லா பக்கமா துப்பாதீங்க, இடது பக்கமாக துப்பிக்கொள்ளுங்கள். இடது பக்கத்துல யாராவது மனிதர்கள் இருந்தா உங்களோட காலுக்கு கீழால பாதத்துக்கு கீழ் உள்ள இடத்துல துப்பிக்கொள்ளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நபி அவர்களுடைய வாயிலிருந்து இந்த ஹதீஸ கேட்டதிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் நான் வலது பக்கமா துப்பியது இல்லைன்னு சொன்னேன். சின்ன விஷயம் மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, துப்புறது இன்னைக்கு நாங்க சர்வசாதாரணமா நினைச்ச நேரத்துல எல்லாம் செய்கின்றோம். ஆனா சஹாபாக்கள் துப்பக்கூடிய விஷயத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா அவர்களுடைய ஒரு சொல்லுக்கு அவர்கள் துப்பியதற்கு கூட மாற்றம் சஹாபாக்கள் யாருமே செய்ய மாட்டாங்க. நபியுடைய காலத்திலிருந்து ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுடைய நிலைமையும் இதே தான். ஹதரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதரத் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தஃப்சீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹதரத் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவிமார்களில் ஒருவர். அவர்கள்ட்ட பின்னொரு காலத்துல கேட்டாங்க சில முக்கியமான சஹாபா தோழர்கள், யா உம்மில் முஃமினீன், ஏ முஃமினீன்களுடைய தாயே, லிமலா தஹுஜ்ஜீன வலிமலா தஅதமிரீன, நீங்க என்ன சுன்னத்தான ஹஜ் செய்ய வெளியில வாரீங்களே இல்ல, சுன்னத்தான உம்ரா செய்வதற்கு வீட்டிலிருந்து வெளியில வாரீங்களே இல்லன்னு கேட்டாங்க. ஹதரத் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஃபர்தான ஹஜ்ஜையும் செஞ்சு முடிச்சிட்டேன், ஃபர்தான உம்ராவையும் செஞ்சு முடிச்சிட்டேன். என்னுடைய ரப்பு குர்ஆன்ல கூறிவிட்டான், வகர்ன ஃபீ புயூதிகுன் வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. ஏ பெண்களே, நீங்க உங்களுடைய வீடுகளிலேயே அடங்கி இருங்கள், உங்களுடைய வீடுகளிலேயே தங்கி இருங்கள். அறியாமை காலத்து மடமை காலத்து பெண்கள் ஆங்காங்கே அலைந்து திரிந்ததை போன்று நீங்களும் திரிந்து கொண்டிருக்காதீர்கள். என்னுடைய ரப்பு வீட்டுக்குள்ளே இருக்கும்படி சொல்லிவிட்டான். அதனால சுன்னத்தான ஹஜ்ஜுக்காக வேண்டியும் நான் என்னுடைய வீட்டுடைய வாசப்படியை தாண்ட மாட்டேன் என்று சொல்லி ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றார்கள், மௌத்தாகிற வரைக்கும் அவர்கள் தன்னுடைய வீட்டுடைய வாசப்படியை தாண்டல்ல, ஜனாஸா தான் அந்த வீட்டுடைய வாசலால கொண்டு வரப்பட்டிருக்கு. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு நபி அவர்களை சஹாபாக்கள் முழுமையா பின்பற்றினார்கள். ஆண்களும் பின்பற்றினார்கள், பெண்களும் பின்பற்றினார்கள். பணக்காரர்கள், ஏழைகள், படித்தவர்கள், பாமரர்கள், ஏதாக இருந்தாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்களா, நபி அவர்கள் செய்து விட்டார்களா, அதை முழுக்க 100% ஏற்று நடக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வாக்களித்த அந்த அனைத்து உதவிகளையும் சஹாபாக்கள் நிதர்சனமா கண்டு கொண்டதற்கு காரணம் என்ன? நபி முழுமையா பின்பற்றியதனால அல்லாஹ்வுடைய உதவியும் அவர்களுக்கு முழுமையாக வந்தது. அவர்களுடைய காலத்தில் இருந்த சோதனைகள், ஃபித்னாக்கள், அனைத்து பலாய்கள், அனைத்து பிரச்சனைகள் அல்லாஹ் இல்லாமலாக்கியதற்கு காரணம் நபி அவர்களை சஹாபாக்கள் முழுமையா பின்பற்றினதனால. ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், இன்றைக்கு நாங்க ஓரளவு தாவத்துடைய வேலையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களும் நபி அவர்களை பின்பற்றதுன்னு எங்களுக்கு லேசானதுல, எங்கட ஜுப்பால, எங்கட தாடியில, எங்கட தொப்பியில மட்டுமல்ல, மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நம்முடைய நடையில, எங்கட வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ திருமண வைபவங்கள்ல, எங்கட புள்ள குட்டிகளை வளர்க்கிறதுல, எங்கட குழந்தைகளுக்கு ஆடை அணிவிப்பதுல, எங்கட மனைவிமார்களை நாங்க வளர்க்கக்கூடிய விஷயத்துல, மற்ற அனைத்து அம்சங்களிலேயும் நபி அவர்களுடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றணும். எப்பொழுது முழுமையாக பின்பற்றுவோமோ அப்பொழுது தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். நபி அவர்களே ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். ஆரம்பத்தில் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால அவர் பார்த்து சொன்னார்கள், யா அபா சுஃபியான், ஜிதுக்கும் பிகைரி துன்யா வ கராமத்தில் ஆখিরা. அபூ சுஃபியானே, துனியாவுடைய அனைத்து கைர்களையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய வழிமுறையில, என்னை பின்பற்றுவதில் துனியாவுடைய அனைத்து கைர்களும் மறைந்திருக்குது. வ கராமத்தில் ஆখিরা, ஆখিরাவுடைய அனைத்து கண்ணியங்களும் என்னை பின்பற்றுவதில் மறைந்திருக்கின்றது. எவர் என்னுடைய உத்தரவுக்கு, என்னுடைய கட்டளைக்கு, என்னுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்கின்றாரோ அவருக்கு கேவலம், அவருக்கு இழிவு சாட்டப்பட்டு விட்டது என்று நபி அவர்கள் சொன்னது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. முழு உலகத்தில் முஸ்லிம்களுக்கு
இன்றைக்கு கேவலம் இஸ்லாமியர்களுக்கு கண்ணியம் இல்ல, அவர்களுடைய உடைகளுக்கு கண்ணியம் இல்ல, அவர்களுடைய பேச்சுகளுக்கு கண்ணியம் இல்ல, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கண்ணியம் இல்ல. அதற்குரிய காரணம் நாம் நபியை கண்ணியப்படுத்தவில்லை, நபியுடைய வழிமுறைக்கு கண்ணியம் கொடுக்கவில்லை. நபியுடைய சுன்னத்திற்கு மாற்றம் செய்ததனால எங்களை கேவலங்களும் இழிவுகளும் சூழ்ந்திருக்கிறது. நபியுடைய காலத்துல மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, சஹாபாக்கள் என்ன, ஆண்கள் என்ன, பெண்கள் என்ன, மிருகங்கள் கூட, பறவைகள் கூட, உயிரற்ற மரங்கள் கூட நபி அவர்களுக்கு வழிபட்டிருக்குது. ஒரு தடவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஃபர்ல சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காட்டரபி வருகின்றார். நபி அவர்கள் அந்த காட்டரபியை பார்த்து கேட்டாங்க, அல்லக இலா கைர், உனக்கு கைரின் பக்கம் விருப்பம் இல்லையா? ஒரு நல்ல விஷயம் நான் சொல்ல போகின்றேன், விருப்பம் இல்லையா? என்னன்னு கேட்டாரு. நபி அவங்க சொன்னாங்க, தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நீ என்ன அல்லாஹ்வுடைய ரசூலாக ஏற்றுக்கொள், அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டு அவனுடைய தூதுவனாக ரசூலாக நீ என்னை ஏற்றுக்கொள் என்று சொன்னதோடு அவன் கேட்டான், ஹல் மின் ஷாஹித், முஹம்மதே உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, நீங்க ரசூல்ன்றதற்கு உங்களுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது? நபி அவங்க பக்கத்தில் உள்ள ஈச்ச மரத்திற்கு ஜாடை செய்றாங்க. ஈச்ச மரமே வாண்டு சொல். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஹயாத்து சஹாபாவோட இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த ஈத்த மரம் வேரோடு பிடுங்கி அப்படி வேற இழுத்து கொண்டு ரோட்ல அப்படி நடந்து வருது, அப்படி நடந்து வருது. ஓரமா நடந்து வந்து நபி அவர்களுக்கு முன்னால நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி நபி அவர்கள் சொல்றாங்க, ஈத்த மரமே நீ போய் உன்னோட இடத்துல நின்றுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஈத்த மரம் வந்து அதே வழியால போய் அது எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல போய் நின்று விடுகின்றது. நபியுடைய காலத்துல மரங்களும் நபி அவர்களுக்கு வழிபட்டது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒருவன் ஒரு காட்டரபி வந்து கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்து நபி அவங்க கேட்டாங்க, என்ன நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதா? இந்த கைரான மார்க்கத்தை, இந்த நான் கொண்டு வந்த தீனை ஏற்றுக்கொள்ள கூடாதா? அவர் என்ன செஞ்சாரு, ஒரு உடும்ப வேட்டையாடி கொண்டு தன்னுடைய ஜுப்பா கைக்குள்ள மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார். அந்த உடும்ப வேட்டையாடி அந்த உடும்ப மறைத்து ஜுப்பா கைக்குள்ள மறைத்து வைத்துக் கொண்டிருந்தாரு. நபி அவர்கள் சொன்னதோட அந்த உடும்ப கீழே போட்டு சொன்னாரு, லா உமினு ஹத்தா யுமின ஹாதா தப்பு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த உடுப்பு ஈமான் கொள்கின்ற வரைக்கும் நான் உங்களை ஈமான் கொள்ள மாட்டேன். இந்த உடும்பு ஈமான் கொள்ளணும், இந்த உடும்பு சாட்சி சொல்லணும், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று சொல்லி உடனடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா தப், உடும்பு அழைக்கிறாங்க. உடும்பு உடனடியா ஃபஅஜாப பிலிசானின் ஃபஸீஹின் அரபியின், அந்த உடும்பு சுத்தமான தூய்மையான அரபி மொழியில நபி அவர்களுக்கு பதில் சொல்லுது, லப்பைக வ சஅதைக யா ஸைன மன் வாஃபா யௌமல் கியாமா, லப்பைக் இதோ ஆஜராகி விட்டேன், வ சஅதைக யா ஸைன மன் வாஃபா யௌமல் கியாமா, கியாம நாள்ல அனைத்து மக்களை அலங்காரம் செய்யக்கூடிய, அனைத்து மக்களை அலங்காரம் செய்யக்கூடிய நபியே, இதோ உங்களுக்கு நான் ஆஜராகி விட்டேன் என்று சொல்லி அந்த உடும்பு சொல்லு. நபி அவங்க கேட்டாங்க, விடல்ல, உடும்பிட்ட கேட்கிறாங்க, மன் தஅபுத், உடும்பே நீ யாரை வணங்குகின்றாய்? மன் தஅபுத், யாரை வணங்குகின்றாய்? அந்த உடும்பு கூறுகின்றது, மன் ஃபிஸ் ஸமாஇ அர்ஷுஹு வ மன் ஃபில் அர்தி சுல்தானுஹு வ மன் ஃபில் பஹ்ரி சபீலுஹு வ மன் ஃபில் ஜன்னதி ரஹ்மத்துஹு வ ஃபின் நாரி இகாபுஹு. கூறுகின்றது 5 விதமான பதில். யாருடைய மன் ஃபிஸ் ஸமாஇ அர்ஷுஹு, வானத்திலே யாருடைய அரிஷ் இருக்குதோ அவனை தான் நான் வணங்குகின்றேன். பூமியிலே யாருடைய அதிகாரம் இருக்குதோ அவனை தான் வணங்குகின்றேன். கடல்ல பல பாதைகளை அமர்த்தி வைத்திருக்கின்றான். அந்த பாதைகளை எவன் அமைத்து வைத்திருக்கின்றானோ, எவனுடைய சொர்க்கத்தில் ரஹ்மத்தும் எவனுடைய நரகத்தில் அதாபும் இருக்கின்றதோ அவனை நான் வணங்குகின்றேன் என்று பதில் கூறுகின்றார். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல்ல கேட்டார்கள், யா ரப் மன் அனா, நான் யார்? மன் அனா, நான் யார் என்று கேட்டதற்கு அந்த உடும்பு சொன்னது, அந்த ரசூலு ரப்பில் ஆலமீன் வ காதமின் நபியீன் கத் அஃப்லஹ மன் ஸத்தகக வ காப மன் கذبக. முஹம்மதே, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கின்றீர்கள், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர்களாக முடிவானவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களை யார் உண்மைப்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், எவர்கள் உங்களை பொய்ப்படுத்துகின்றார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று சொன்னதோடு அந்த காட்டரபியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் இல்லங்களில் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா? திருக்குர்ஆன், ஹதீஸ், இஸ்லாமிய பெரியவர்களின் சொற்பொழிவுகள், இஸ்லாமிய இளம் சிங்கம் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் பதிவு செய்யவும்.
மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இது போன்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. நபி அவர்களோடு ஓனாய் பேசி இருக்குது, நபி அவர்களோடு குள்ளநரி பேசி இருக்குது, நபி அவர்களோடு ஒட்டகம் பேசி இருக்குது, நபி அவர்களோடு இன்னும் பல மிருகங்கள் பேசி இருக்கதா கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்களுக்கு மரங்களும் வழிபடுகின்றது, மிருகங்களும் வழிபடுகின்றது, பறவைகளும் வழிபட்டிருக்கின்றது. ஏன்? சஹாபாக்கள் நபி அவர்களை வழிபட்டதுனால அந்த காலத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் வழிபட தயாராகிருச்சு. ஹஜ்ஜத்துல் வதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? 100 ஒட்டகங்கள் அறுத்தார்கள். தன்னுடைய கையால 63 ஒட்டகத்தை அறுத்துட்டு மீதமுள்ளத ஹஜ்ரத் அலிட்ட கொடுக்கறாங்க, நீங்க அறுத்துருங்கன்னு சொல்லி சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது. நபி அவங்க ஒட்டகத்தை அறுக்கிறாங்க. ஒவ்வொரு ஒட்டகம் வந்து தன்னுடைய கழுத்தை கொடுக்குது, யா ரசூலல்லாஹ் என்ன அருங்க என்ன அருங்கன்னு சொல்லி. பாருங்க, மிருகங்களுக்கு கூட ஆசை நபியுடைய கையால் அறுபடணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால் அறுபடணும்னு சொல்லி மிருகங்களுக்கு கூட விருப்பம். ஏன்? நபியுடைய காலத்துல சஹாபாக்கள் நபிக்கு முழுமையாக வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்தார்கள். அதனால அந்த காலத்தில் உள்ள மற்ற மிருகங்களும் பறவைகளும் அதே மாதிரி ஆகிவிட்டது. நபி என்ன, சஹாபாக்கள் என்ன, சஹாபாக்களுக்கு பின்னால வந்த தாபியன்கள் உள்ளவர்கள் ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி முஸ்லிம் ஷரீஃபில் எழுதப்பட்டிருக்கின்றது. சில ஹதீஸ்கள் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி அவர்களை சந்தித்து சஹாபாவாக ஆகக்கூடிய பெரிய ஒரு சான்ஸ் பாக்கியம் ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கு கூட உதாரணத்திற்கு நபி அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற சொத்து, செல்வம், காணி, பூமி எல்லாத்தையுமே வித்துட்டு ஒரே ஒரு தடவை நபி அவர்களை கண்ணால பார்த்துட்டா நாங்க சஹாபி ஆகிருவோமே, இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எல்லாரும் படையெடுத்து போவாங்களா இல்லையா? ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யமன்ல இருக்கிறாங்க. யமன்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மதீனாவுக்கு போறாங்க. நபி அவர்களை சந்திக்கணும், நபியுடைய சுஹ்பத்துல தோழமையில இருக்கணும்னு சொல்லி ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு தாய் இருக்குது. அவ கேட்டு அனுப்புகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு தாயும் இருக்குது, அந்த தாய்க்கு நான் ஹித்மத்தும் செய்ய வேண்டும், உங்களை சந்திக்கவும் வேண்டும், நான் என்ன செய்யான்னு கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, ஓய்ஸே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தாய்க்கு இருந்து கொண்டு ஹித்மத் செய்யுங்க. தன்னுடைய நபி அவர்களை சந்திப்பதை அவங்க எதற்காக விட்டுட்டாங்க? நபியுடைய உத்தரவுக்காக வேண்டி விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நபியை சந்திப்பதற்கு வசதி இல்லாமல் இல்ல, அவர்கள்ட்ட வாய்ப்புகள் இல்லாமல் இல்ல. நபியுடைய உத்தரவு, உவைஸே நீங்க அங்கே இருந்து உங்களுடைய தாய்க்கு ஹித்மத் செய்யுங்கள். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கே இருந்து கொள்கின்றார்கள். ஆனா நபி அவங்க ஹஜ்ரத் உமர்ட்ட சொன்னாங்க, உமரே பின்னொரு காலத்துல யமன்ல கர்னி என்று சொல்லக்கூடிய கூட்டம், பின்னால முராஜ் என்று சொல்லக்கூடிய கபீலா, அதிலிருந்து உவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் வருவாரு, அவரை நீங்க சந்திச்சீங்க, அவரை நீங்க சந்திச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவர்கள்ட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, அவர்கள்ட்ட உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படி அல்லாஹ்விட்ட கேட்கும்படி நீங்க உமரே அவரை கண்டா நீங்க கேளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு நின்று விடாமல் சொன்னார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு. உவைஸ் எவ்வளவு கண்ணியமானவர்டா, அல்லாஹ் மீது சத்தியம் செய்துட்டா அல்லாஹ்வே அந்த சத்தியத்தை நிறைநாட்டி விடுவான், பூர்த்தியாக்கி விடுவான். அந்த அளவுக்கு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக முக்கியமானவர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல யமன்ல இருந்து ஒரு கூட்டம் ஒன்று வருது. அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் உவைசுல் கர்னியை கொஞ்சம் கேலி செய்யக்கூடியவராக இருந்தார். ஹஜ்ரத் உவைசுல் கர்னிக்கு அவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுக்கல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்தில் உள்ள இருந்த அந்த நபரை கூப்பிட்டு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை விசாரிச்சுட்டு சொன்னாங்க, நபி அவர்கள் சொன்ன அனைத்து சிறப்புகளை அந்த மனிதர்கிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க, உவைசுல் கர்னியை சந்திச்சா, உவைசண்டா சந்திச்சா எனக்கு என்னுடைய சலாம் எத்தி வைக்க, எனக்காக வேண்டி விலை பொறுக்க நான் சொன்னதாக நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்களும் உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அவர்கள்ட்ட பிழை பொறுக்க தேடுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புறாங்க. பின்னொரு காலத்துல இவங்க மதீனாவுக்கு வராங்க. வந்தோடனே ஹஜ்ரத் உமரே நேரடியா கேட்கிறாங்க, நீங்க தானா உவைஸ் யமன்ல இருந்து கர்னுடைய கபீராவுல இருந்து பின்னால முராஜில இருந்து உங்களுக்கு குஷ்டம் இருந்துச்சு, உங்களுடைய உடம்புல குஷ்டம் இருந்துச்சு, அந்த குஷ்ட ரோகத்தை குஷ்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெண் குஷ்டம் உங்களுடைய முழு உடம்புல இருந்துச்சு. ஆனா நீங்க உங்களுடைய தாயுடைய ஹிதமத்திற்காக வேண்டி நபி அவர்களை சந்திக்காம இருந்தீங்க, அதனால் உங்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான், உங்களுடைய வெறும் குஷ்டத்தை வெண் குஷ்டத்தை அல்லாஹ் முழுமையாக நீக்கிட்டான். ஒரே ஒரு திர்ஹமுடைய அளவுக்கு, ஒரே ஒரு திர்ஹமுடைய அளவுக்கு உங்களுடைய உடம்புல குஷ்டம் இருக்குது, அந்த உவைஸ் தானே நீங்கன்னு சொன்ன உடனே ஆமன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படி நீங்க கேளுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து சொல்லிட்டு கேட்டாங்க, இப்ப நீங்க எங்க போக போறீங்க? கூஃபாவுக்கு போக
போக போறேன் என்று சொன்னார்கள். முஸ்லிம் இந்த ரிவாயத்துகளை பதிவு செய்யப்பட்டிருக்குது. கூஃபாவுக்கு போக போறேன் என்று சொன்னார்கள். சொன்னாங்க, அப்படின்ற கூஃபாவுடைய கவர்னருக்கு நான் ஒரு லெட்டர் எழுதித்தாரேன், உங்களை ரொம்ப பெரிய ஒரு பங்களாவுல அல்லது பெரிய வீட்டுல கண்ணியமான இடத்துல உங்களை வைக்கும்படி ஒரு லெட்டர் எழுதி தரவான்னு கேட்டது. சொன்னாங்க, அது ஒன்றும் எனக்கு வேணாம், நான் சாதாரணமான குடிசையில எளிமையான வாழ்க்கையில தான் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்றேன் சொல்லி உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசி வரைக்கும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நபியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் வாய்ப்பும் இருந்தும் நபியுடைய உத்தரவை பார்த்தார்கள், நபியுடைய கட்டளையை பார்த்தார்கள். நபியுடைய கட்டளைக்கு மாறி செய்வதை அவர்கள் யாரும் விரும்பல. சஹாபாக்கள் ஒரு திசையில நபியுடைய சுன்னத்தை முழுமையா பின்பற்றினார்கள். நபி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எதை செய்தாலும் சரி அதை 100% ஃபாலோ பண்ணினார்கள். இபாதத்தாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி. மிஷ்காத்தில் ஒரு ஹதீஸ் வருகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு லி உம்மதி ஃபீ புகூரிஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உம்மத்தவர்களுக்கு அந்த உம்மத்துடைய அதிகாலையில பரக்கத் செய்து இருக்கின்றான், பரக்கத்திற்காக இந்த நபி அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். இந்த ஹதீஸை கேள்விப்பட்டு சஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தன்னுடைய வியாபாரத்தை அதிகாலையிலே செய்ய ஆரம்பிப்பாரு. அவர் பல நடக்கும். முஸ்லிம்கள் என்ன சுபஹ் தொழுதோட வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டா லுஹரோட அவர்களுடைய வியாபாரம் எல்லாம் முடிச்சிடும். லுஹருக்கு பின்னால முழுமையான நேரத்தை தீனை கொடுக்கலாம். நபி அவர்கள் துஆவுக்கு பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கின்றார்கள் இந்த உம்மத்துடைய அதிகாலையில. ஆக சஹாபாக்கள் ஒரு திசையில நபி அவர்களுடைய சுன்னத்தை முழுமையா பின்பற்றுகின்றார்கள். மறுமுனையில நபி அவர்கள் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ, தன்னுடைய கழுத்து போனாலும் சரி, உயிர் போனாலும் சரி, நபி அவர்களுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்ய தயாராக மாட்டார். எதை சொல்ல வரோம்டா, எங்கள சிலர்கள் சுன்னத்து தானே, என்ன நடக்க போகுது, ஒரே ஒரு சுன்னத்து தானே, இதுக்கு மாற்றமா செஞ்சா எப்படி? மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஒன்று சுன்னத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி எங்கட இயலாமையினால விட்டுடுறது, அதை அல்லாஹ் மன்னிக்கலாம். ஆனா நபியுடைய சுன்னத்தை கேவலமா நினைச்சு அதென்ன சுன்னத்து தானே சொல்லி கேவலமா நினைச்சிட்டோம்டா, அதனால வரக்கூடிய ஆபத்துகள், தீங்குகள் மிக பயங்கரமானது. மிஷ்காத்துடைய உருதுல ஒரு ஷரஹ் மஸாயிர் ஹக் என்று இருக்குது. அந்த கிதாப்ல எழுதி இருக்கின்றார்கள் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சரித்திரத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். மிக மாரதூரமான பயங்கரமான, முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு பெரிய ஒரு முன்மாதிரியான சரித்திரம். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு தமஸ்கஸ்ல, அதாவது சிரியாவுல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஷேகுல் ஹதீஸ் இருக்கிறார். அவர் மிக பிரபல்யமான ஒரு ஷேகுல் ஹதீஸ். அவரிடத்துல பாடம் படிப்பதற்காக வேண்டி உலகத்துடைய பல பாகங்கள் இருந்து மாணவர்களும் உலமாக்களும் பெரிய பெரிய அறிவாளிகள் ஞானிகள் எல்லாம் வருவாங்க. அந்த ஷேகுல் ஹதீஸ படிக்கணும்னு சொல்லி அவ்வளவு பெரிய தேர்ச்சி பெற்ற மிகப்பெரிய ஒரு ஷேகுல் ஹதீஸ் அவர் சிரியாவில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாட்டில இருந்து ஒரு மாணவர் போறாரு, அவரும் பெரிய ஒரு ஆலிம் தான், இவர்கிட்ட ஹதீஸ படிக்கணும்னு சொல்லி மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, போய் பல காலமாக படிக்கிறார். ஆனா அந்த ஷேகுல் ஹதீஸ் மாணவர்களுக்கு முன்னால படித்து கொடுக்கிறது இல்ல. ஒரு ஃபர்தா மாதிரி, திரை மாதிரி போட்டு அந்த ஃபர்தாவுக்கு உள்ளால தான் இருப்பாரு, திரைக்கு பின்னால பெண்கள் இருக்கிற மாதிரி மாணவர்கள் இருந்து படிச்சிருவாங்க. ஒரு மாணவர் தூரத்திலிருந்து வந்தாரு, பல வருஷ காலமா இந்த ஷேகுல் ஹதீஸ பாடத்தை படிச்சுட்டு இப்பொழுது ஹதீஸ் கலையை முடிச்சிட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு திருப்பி போக யோசிக்கிறாரு. கடைசியில் அவருக்கு ஒரு ஆசை, இத்தனை வருஷம் இவ்வளவு பிரபல்யமான ஷேகுல் ஹதீஸ் உலகத்துடைய பல பாகங்களில் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களை கடைசியா ஒரு தடவை நான் கண்ணால பார்த்துட்டு போகணும்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆசைய ஒரு நாள் வெளிப்படுத்துறாரு. ஷேக் அவர்களே, உங்களை நான் பார்க்கணும், இத்தனை வருஷமா உங்கள்கிட்ட நான் ஹதீஸ் படித்தேன், கடைசியா ஒரே ஒரு முறை உங்களை நான் பார்த்துட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் சொல்லி கேட்கிறாரு. ஷேக் அவர்களும் சொல்றாங்க, நீங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கறதுனால நான் உங்களுக்கு அனுமதி தாரேன், இந்த ஃபர்தாவை திரையை உசத்தி பாருங்க அனுமதி கொடுத்ததோட மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அந்த மாணவர் அவரும் பெரிய ஆலிம் ஃபர்தாவை திறந்து பார்த்ததோட அவரு மிகப்பெரிய ஷொக் மாதிரி, ஷொக்குன்னு அவருக்கு அடிச்ச மாதிரி அவர் என்னன்னு சொன்னா, அந்த ஷேகுல் ஹதீஸுடைய முகம் கழுதையுடைய முகமாக இருந்தது. ஷேகுல் ஹதீஸ் அவர், ஆனா முகம் கழுதையுடைய முகமாக, மனித உருவம் கழுதையுடைய முகத்தில் இருக்கிறாரு. கேட்டாங்க மாணவர், உங்களுக்கா இந்த நிலைமை, உங்களுக்கா இந்த நிலைமை? சொன்னாரு, மகனே என்ன செய்ய, என்னுடைய கெட்ட நசீப் அப்படி ஆகிருச்சு. சொன்னாங்க, மகனே நான் எத்தனையோ வருஷமா ஹதீஸ படித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு தடவை எனக்கு முன்னால ஒரு ஹதீஸ் ஒன்று போச்சு. தொழுகையுடைய பாடத்துல இமாம் அவர்களுக்கு முன்னால யாராவது தலையை தூக்கிட்டா, இமாமுக்கு முன்னால சஜிதாவிலிருந்து அல்லது ருக்குவிலிருந்து இமாமுக்கு முன்னால யாராவது
யாராவது தன்னுடைய தலையை தூக்கிட்டா அவருடைய முகத்தை அல்லாஹ் கழுதையுடைய முகமாக மாற்றிடுவான் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. நான் அந்த ஹதீஸ் அற்பமா கேவலமா நினைச்சு இது என்ன நடக்க போகுதான்னு சொல்லி ஒரு நாள் நானே செயல் ரீதியா செஞ்சு பார்த்துட்டேன். இமாமுக்கு முன்னால என்னுடைய தலையை தூக்கினேன். அன்றையிலிருந்து என்னுடைய முகம் கழுதையுடைய முகமாக மாற்றப்பட்டிருச்சுன்னு சொன்னார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெரிய மனிதர், மிகப்பெரிய ஷேகுல் ஹதீஸ். ஆனா உலகத்தில் உள்ள மக்களுக்கு முன்மாதிரியாக வேண்டி இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளை செய்து வைத்திருக்கின்றான். மிஷ்காத்தில் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது. மஅமர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு முஹத்திஸ் அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா ரத்தம் குத்தி எடுத்திருக்கிறாங்க. எங்கட நாட்டுல அந்த செயல் ரொம்ப குறைவு. ரத்தம் குத்தி எடுக்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு வைத்திய கலையில வைத்திய ரீதியில் உள்ள பெரிய ஒரு மருந்தாக இருக்குது. நபி அவங்க மேராஜுக்கு போன நேரத்தில் ஒவ்வொரு வானத்தில் உள்ள வானவர்களும் ரத்தம் குத்தி எடுப்பதனுடைய சிறப்பத்தான் நபி அவர்களை சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. நபி அவர்கள் ஆனா உலமாக்களுடைய கருத்து அதுக்கு சீதோஷண நிலைமை நாட்டுடைய அந்த உஷ்ணத்தை எல்லாம் கவனிச்சு செஞ்சா நல்லதுன்னு சொல்லி உலமாக்கள் கூறுகின்றார்கள். நபி அவர்கள் அதிகமா தன்னுடைய தலையில ரத்தம் குத்தி எடுப்பாங்க. உடம்பில் உள்ள கெட்ட ரத்தத்தை தன்னுடைய கழுத்து பகுதியிலிருந்து வெளியாக்குவாங்க. தலையில் உள்ள கெட்ட ரத்தத்தை அவர்கள் தலையிலிருந்து வெளியாக்குவாங்க. அவர்களுக்கு ஒரு பெண் ஆற்றில நஞ்சை கலந்து கொடுக்கின்றார். நஞ்சு ஊட்டப்பட்ட அந்த ஆட்டு இறைச்சி சாப்பிட்டதற்காக வேண்டி நபி அவர்கள் தன்னுடைய தலையிலிருந்து என்ன செய்யறாங்க, ரத்தத்தை குத்தி வெளியாக்கி எடுக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி மஅமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவங்க தலையுடைய நடுவுல இருந்து ரத்தம் குத்தி எடுத்தாங்க என்பதற்காக வேண்டி நானும் ரத்தம் குத்தி எடுத்தேன். ஆனா நபி அவங்க செய்த வேலை என்ன, அவங்க நஞ்சூட்டப்பட்ட ஆடை சாப்பிட்டதற்காக வேண்டி. ஆனா நான் நஞ்ச சின்னாம சும்மா ரத்தம் குத்தி எடுத்தேன் கூறுகின்றார்கள். அன்றிலிருந்து என்னுடைய ஞாபக சக்தி எல்லாம் போய்விட்டது. எந்த அளவுக்கு நான் தொழுகையில நின்றா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா கூட எனக்கு தவறு வரும், பின்னால் உள்ளவங்க எடுத்து தருவாங்கன்னு சொல்லுவாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா கூட அதிலே எனக்கு தவறு வந்துவிடும், பின்னால் உள்ளவர்கள் எடுத்து தரக்கூடிய அளவுல என்னுடைய குவத்த ஹாஃபிஸா அதாவது மனன சக்தி சென்று விட்டதாக மஅமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள். அது சுன்னத்தான ஒன்று. எதற்கு நபி அவர்கள் செய்தார்களோ, எந்த இடத்துல செய்தார்களோ, எந்த நேரத்துல செய்தார்களோ அந்த இடத்துல செய்யறதான் சுன்னத், அந்த நேரத்துல செய்யறதான் சுன்னத். என்ன நபி அவங்க ரத்தம் குத்தி எடுக்கிறதுக்கு சொன்னாங்க, மாசத்துடைய ஆரம்பத்துல செய்யாதீங்க, பிறை 17ல செய்யுங்க, பிறை 19ல செய்யுங்க, பிறை 21ல செய்யுங்க, செவ்வாய்க்கிழமை செய்யுங்க, சனிக்கிழமை செய்யாதீங்க, புதன்கிழமை செய்யாதீங்க. நபி அவர்கள் நாட்களையும் வாரங்களையும் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த பெரிய மனிதர் நபி அவர்கள் சொன்னதற்கு மாற்றமா செஞ்சதுனால அவருடைய மனன சக்தி கூட சென்றிருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு நபியுடைய சுன்னத்தை பின்பற்றுவது முக்கியமோ அதே மாதிரி நபியுடைய சுன்னத்திற்கு மாற்றம் செய்வதும் பாரதூரமான எங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹுடைய தீனை நாங்க விளங்குறதுக்கு முதலாவது நபியை விளங்கணும். நபியை விளங்கி விளங்கினாத்தான் நபியுடைய தீனை விளங்கலாம். நபியுடைய நபியை விளங்கி தீனை விளங்கினாத்தான் நபியுடைய கட்டளைகளை முழுமையா பின்பற்றலும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஏனென்று சொன்ன அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய சுன்னத்துல அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தியை வைத்திருக்கிறான், பரக்கத்துகளை வைத்திருக்கின்றான், கைர்களை வைத்திருக்கின்றான். குஃபருடைய அனைத்து சக்திகள் அவர்களுடைய அனைத்து வல்லமைகளை மூடக்கூடிய சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய சுன்னத்தில் வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சரித்திரம் பிரபலியமானது. நபியுடைய சுன்னத்து எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது, நபியுடைய சுன்னத்தின் காரணமாக குஃபருடைய வாய் எந்த அளவுக்கு அடைபட்டிருக்கிறது என்பதற்கு ஹஜ்ரத் அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சரித்திரம் மிக பிரபலியமானது. அவர்கள் ஒரு தடவை அப்படியே சென்று கொண்டு யஹூதிகளுடைய ஒரு பாதிரி அவர் பயான் செய்து கொண்டிருக்கின்றார். ஹஜ்ரத் அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சபைக்கு சென்று யஹூதிகளுடைய அந்த பயானுடைய சபையில போய் உட்கார்ந்துட்டாங்க. ஹஜ்ரத் அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்கார்ந்ததோட அந்த பாதிரியால பேச முடியல. பாதிரி அப்படியே வாய் பொத்தி மௌனமா நின்றுட்டாரு. யஹூதிகள் என்ன சொல்றாங்க, பேசுங்க பேசுங்க, பயான் செய்யுங்க. சொன்னாங்க, இல்ல என்னால பேச முடியல, என்னுடைய வாயை திறக்க முடியல. தஹல ஃபீனா முஹம்மதி, தஹல ஃபீனா முஹம்மதி, ஒரு முஹம்மதி உள்ள வந்துட்டாரு, ஒரு முஹம்மதி உள்ள நுழைஞ்சிட்டாரு. முஹம்மதி தான் நபி அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர். முஹம்மதி வந்ததனால என்னுடைய குஃப்ருடைய வாய் பொத்தி விட்டது, என்னால பேச முடியலன்னு சொல்லி அந்த பாதிரி கூறுகின்றார். கேட்டார்கள் யஹூதிகள் எல்லாம், நீங்க உத்தரவிட்டுட்டா இவரை உடனடியா நாங்க கத்ல் செய்யறோம், கொலை செய்யறோம். பாதிரி சொன்னார், இல்ல அவரை நீங்க கொலை செய்யாதீங்க, அவரை சபையிலிருந்து எழும்பி எனக்கு முன்னால வர சொல்லுங்க, நான் சில கேள்விகளை கேட்கிறேன், அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னா அவரை நாங்க விட்டுடுவோம்னு சொல்லி
கேட்கிறாங்க. அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைக்கின்றாங்க. அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்னால வராங்க. பாதிரி கேட்கிறாரு, நான் சில கேள்வி கேட்பேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, நபியுடைய சுன்னத்தை முழுமையா பின்பற்றினதுனால எந்த சந்தர்ப்பத்தில் குஃப்ருடைய எந்த கேள்வி வந்தாலும் சரி அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய அந்த மறைமுகமான உதவிய ஹஜ்ரத் அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான். கூறுகின்றார்கள், அபு யஸீத் அவர்கள், நீ எந்த கேள்வி வேண்டுமென்றாலும் கேளு, நான் பதில் சொல்ல தயார். இப்பொழுது பாதிரி கேட்கின்றான். அதிலே விசேஷம் என்ன? அவன் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் இவர்கள் குர்ஆனிலிருந்தே பதில் கூறுகின்றார்கள். குர்ஆனிலிருந்து பதில் சொல்வதன் அவ்வளவு உலேஷ. முதலாவது கேட்கின்றான், அஸ்அலுக அன் நஹதின் லா சானிய லஹு, உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இரண்டாவது ஒன்று இல்ல, அது என்னன்னு கேட்கின்றார். கூறுகின்றார்கள், அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கின்றான். உலகத்துல கடவுள் தெய்வம் இரண்டாவது என்று ஒன்று இல்ல, ஒன்று தான் இருக்குது. கேட்கின்றான், அஸ்அலுக அன் இஸ்னைன் லா சாலிஸ லஹு, ரெண்டு தான் இருக்குது, மூணாவது இல்ல, அது என்ன? கூறுகின்றார்கள், அல்லைலு வன் நஹார், இரவும் பகலும் தான் இருக்குது, மூணாவது என்று ஒன்று இல்ல. கேட்கின்றான், மூணாவது இருக்குது, நாலாவது ஒன்று இல்ல, அது என்ன? கூறுகின்றார்கள், லௌஹு கலமு குர்சி, லௌஹு கலமு குர்சி, இந்த மூணும் தான் இருக்குது, நாலாவது ஒன்று இல்ல. கேட்கின்றான் தொடர்ந்து, நாலு இருக்குது, அஞ்சாவது இல்ல, அது என்ன? கூறுகின்றார்கள், தௌராத், இன்ஜீல், ஜபூர், ஃபுர்கான், வேதங்கள் நாலு தான், அஞ்சு ஒன்று இல்ல. கேட்கின்றான், அஞ்சு இருக்குது, ஆறாவது என்று ஒன்று இல்ல, அது என்ன? கூறுகின்றார்கள், ஹம்சு ஸலவாத்தின் கதபஹுன் அல்லாஹ், அல்லாஹ் தொழுகையை, ஐங்கால தொழுகையை, ஃபர்லான தொழுகை அஞ்சு தான், ஆறாவது என்று ஒன்று இல்ல. கேட்கின்றான், ஆறு தான் இருக்கணும், ஏழாவது இல்ல. ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம், வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் 6 நாள்ல தான் படைச்சான், 7 நாட்கள்ல படைக்கல, 6 தான் இருக்குது, ஏழாவது இல்ல. கேட்கின்றான், மேலும் 7 இருக்குது, 8வது ஒன்று இல்ல. கூறுகின்றார்கள், ஹலக சபஅ ஸமாவாத்தின் திபாகா, அல்லாஹ் தட்டு தட்டாக 7 வானங்களை தான் படைத்திருக்கிறான், 7 தான் வானம் இருக்குது, 8வது ஒன்று இல்ல. கேட்கின்றான், 8வது இருக்குது, 9வது இல்ல, 8 மட்டும் தான் இருக்கணும், அது என்ன? கூறுகின்றார்கள், வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, கியாம நாளையில அல்லாஹ்வுடைய அர்ஷ 8 மலக்குமார்கள் தான் சுமப்பார்கள், 9 என்று ஒன்று இல்ல. அவனும் விடல்ல, இவர்களும் கூறிக்கொண்டே போகின்றார்கள். அவன் கேட்கின்றான், 9வது மட்டும்தான் இருக்கணும், 10வது இல்ல, அது என்ன? கூறுகின்றார்கள், வகான ஃபில் மதீனத்தி திஸ்ஸாத்து ரஹ்தின் யஃப்ஸிதூன ஃபில் அர்தி, குர்ஆன்ல ஒரு ஊர்ல ஒரு கிராமவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அந்த கிராமத்தில் 9 கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அவர்கள் பூமியில குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் 9 கூட்டம் தான், 10 இல்ல குறிப்பிடுகின்றார். மேலும் கூறுகின்றான், 10 தான் இருக்கணும், 11 என்று ஒன்று இல்ல. கூறுகின்றார்கள், தில்க அஷரத்தும் காமிலா, யாராவது ஹஜ்ஜில ஒரு வாஜிபை விட்டுட்டா அவருக்கு தமு கொடுக்க முடியாட்டி ஹஜ்ஜில வைத்து அவர் என்ன செய்யணும்? 3 நோன்பு பிடிக்கணும், ஊர்ல வந்து 7 நோன்பு பிடிக்கணும், அங்க 3 இங்க 7, 10 தான், 11 நோன்பு இல்ல, 10 தோம்பணும். கேட்கின்றான், சரி 11 தான் இருக்கணும், 12 இல்லாது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் 11 பேர் தான் இருந்தாங்க, 12 இல்ல. சூரா யூசுப்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கேட்கின்றான், 12 தான் இருக்கணும், 13 இல்ல, அது என்ன? இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரா, அல்லாஹ் குர்ஆன்ல மாதங்களை 12ஆக தான் கணக்கெடுத்திருக்கிறான். மாதங்கள் 12 தான் இருக்குது, 13 என்று ஒன்று இல்ல. கேட்கின்றான், 13 தான் இருக்குது, 14 என்று ஒன்று இல்ல. 13 என்ன? இப்பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கின்றான்? 13 வஸ்துக்களை படைத்து, 13 ஒன்றை படைத்து, ஞாபகம் இல்ல, மறந்துருச்சு, 13 விஷயங்களை படைச்சிட்டு அதுல 13 தான் இருக்குது, 14 ஒன்று இல்லன்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பின்னாலும் பாதிரி விடல்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் ஒரு வஸ்துவை படைச்சிட்டான், அந்த வஸ்துவை படைச்சு அந்த வஸ்துவை பத்தியே அவன் கேட்டிருக்கிறான். அது என்ன வஸ்து? சொன்னார்கள், அதுதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கம்பு. அந்த கம்ப படைச்சதும் அல்லாஹ், அந்த கம்ப பத்தி கேள்வி கேட்டதும் அல்லாஹ் தான். மூசாவோட கையில என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆஹா கம்பை படைத்து அவனே கம்பு சம்பந்தமா கேள்வியும் கேட்டிருக்கிறான். கேட்கின்றார்கள், உலகத்தில் உள்ள வாகனங்கள்ல மிக நல்ல வாகனம் எது? கூறுகின்றார்கள், குதிரை. மிக நல்ல இரவு எது? லைலத்துல் கத்ருடைய இரவு. மிக நல்ல பகல் எது? ஜுமாவுடைய பகல். மிக நல்ல மாதம் எது? ரமதானுடைய மாதம். கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்
சிலர்களை படைத்து அவர்களுடைய சதியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவர்கள் யார்? சில வஸ்துக்களை படைத்து அவர்களுடைய சதியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவர்கள் யார்? சொன்னார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிமார்கள். இன்ன கைத குன்ன அதீம், அவர்களுடைய சதி மிக பயங்கரமானது. அவர்களை படைத்ததும் அல்லாஹ், அவர்களுடைய சதி பயங்கரமானது என்று சொன்னதும் அல்லாஹ் என்று பதில் கூறுகின்றார்கள். மேலும் கேட்கின்றான், உலகத்தில் ஒரு வஸ்து இருக்குது, அதற்கு உயிர் இல்ல, ஆனா அது மூச்சு விடுது. அது என்ன வஸ்து? ஒரு வஸ்து உயிர் இல்ல, ஆனா மூச்சு விடுது. கூறுகின்றார்கள், வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், சுபஹ் அதிகாலை மூச்சு விடக்கூடிய நேரத்தில் குர்ஆன்ல வருது. வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், அதிகாலை மூச்சு விடக்கூடிய நேரத்தில் கூறுகின்றார்கள், அதிகாலை அது மூச்சு விடுது, ஆனா அதற்கு உயிர் இல்ல. கேட்டார்கள், உயிரற்ற ஒரு வஸ்து அது காபத்துல்லாவை வலம் வந்திருக்குது, பைத்துல்லாவை தவாப் செய்திருக்குது, அது எந்த வஸ்து? கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல். அந்த தூஃபானுடைய வெள்ளத்துல அந்த கப்பல் வந்து 7 முறை பைத்துல்லாஹ்வை தவாப் செய்தது. அதற்கு உயிர் இல்ல, ஆனா பைத்துல்லாஹ்வை தவாப் செய்தது. மேலும் கூறுகின்றார்கள், ஒரு கபர் இருக்குது, கபரு. அந்த கபருக்கு உள்ள மனிதனை தூக்கி கொண்டு உலகத்துடைய பல பாகங்களுக்கு சுற்றி திரிந்திருக்குது. அந்த கபரு எது? அந்த கபருக்குள்ள இருந்த மனிதர் யார் என்று கேட்டதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள், கபரு தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மீன். அந்த கபருக்குள்ள இருந்தவர்கள் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்ற ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மீன் சுமார் 40 நாட்களாக கடலுக்குள்ள அதர பாதாளம் பல பாகங்களுக்கு சென்று மீனுடைய வயிற்றுக்குள்ள 40 வருஷம் இருந்தார்கள். அந்த மீன் கபரை போன்று கபருக்குள்ள இருந்தவர்கள் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, மேலும் கேட்கின்றார்கள், சிலர்கள் பொய் சொல்லியும் சுவர்க்கம் போவாங்க. அவர்கள் யார்? பொய் சொல்லியும் சுவர்க்கம் போவாங்க. சொன்னார்கள், வஜாஉ அலா கமீஸி பிதமின் கதிப், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்கள் சட்டையில ஜுப்பால பொய் ரத்தத்தை தடவி கொண்டு வந்து தன்னுடைய வாப்பாட்ட சொன்னாங்க, உண்மையில பொய் சொன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி தௌபா செய்ததனால அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவர்களை சுவர்க்கத்திற்கு அனுப்புவான். கேட்டார்கள், சிலர்கள் உண்மை சொல்வார்கள், ஆனா அவங்க நரகத்துக்கு போவாங்க. அவங்க யார்? உண்மை சொல்லுவாங்க, ஆனா நரகத்துக்கு போவாங்க. அபூ யஸீதுல் பிஸ்தாமி கேட்டாரு, நான் பதில சொல்லவா? இல்ல சொல்லுங்க. உண்மையை சொல்லுவாங்க, ஆனா நரகத்துக்கு போவாங்க. அவங்க யார்? கூறுகின்றார்கள், வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷை, வகாலத்தின் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷை. யஹூதிகள் கூறுகின்றார்கள், கிறிஸ்தவர்கள் ஒன்றுமே இல்ல. யஹூதிகள் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் ஒன்றுமே இல்ல. கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள், யஹூதிகள் ஒன்றுமே இல்ல. 2 பேருமே சொல்லக்கூடியது உண்மை, ஆனா 2 கூட்டமும் நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இப்படி நிறைய கேள்வியை கேட்கிறாங்க. ஹஜ்ரத் அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனிலிருந்து ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லி கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்பொழுது கடைசியில கேட்கின்றார்கள், ஹஜ்ரத் அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். உங்களுடைய இத்தனை கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்க பதில் சொல்றீங்களா? சொன்னாரு. அவர் யோசிக்கிறாரு. பக்கத்தில் உள்ள யஹூதிகள் சொன்னாங்க, சரின்னு சொல்லுங்க. பாதிரியை பார்த்து சொல்றாரு, இவ்வளவு கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னாரு, அவருடைய ஒரே கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியும் என்று சொல்லுங்க. சொன்னாரு, முடியும். கேட்கின்றார்கள், மா மிஃப்தாஹுல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய சாவி எது? சுவர்க்கத்துடைய சாவி எது என்று சொல்லி ஹஜ்ரத் அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கின்றார்கள். இப்பொழுது பாதிரி வாய்ப்போச்சு இருக்கிறாரு. எல்லாரும் சொல்றாங்க, யஹூதிகள் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இவ்வளவு நேரமா இவ்வளவு கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னாரு, அவருடைய ஒரே ஒரு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. இல்ல, நான் சொல்லுவேன், ஆனா நீங்க என்ன ஏசக்கூடாது, என்ன அடிக்க கூடாது, என்ன திட்டக்கூடாது, நான் பதில் சொல்லவான்னு சொல்லிட்டு கூறுகின்றார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னதி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், சுவர்க்கத்துடைய வாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் தான் சுவர்க்கத்துடைய சாவி இருக்குது. நபியை பின்பற்றினா தான் சுவர்க்கம் போகலாம்னு சொல்லி அந்த பாதிரி பதில் கூறுகின்றார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வரோம்னு சொன்னா, நபியுடைய சுன்னத்தை பின்பற்றின ஒரு முஹம்மதி சபைக்கு வராரு. குஃபுர பேசிக் கொண்டிருந்த, ஷிர்க் செய்து கொண்டிருந்த யஹூதியுடைய பாதிரியுடைய வாய் புத்திப்பட்டதுன்னு சொன்னா, நபியுடைய சுன்னத்தில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பலத்தை வைத்திருக்கிறான், எப்படி ஒரு சக்தியை வைத்திருக்கிறான். உண்மையான முறையில நாங்க பின்பற்றினோம், அந்த பலத்தை, அந்த சக்திகளை, அந்த மாற்றத்தை
உலகங்களை நிச்சயமானலும் சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள். நபியுடைய மஹப்பத் வருவதற்காக, நபியவர்கள் கொண்டு வந்த தீனில அந்த மகத்துவம் வருவதற்காக, தீனுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். பின்னால தீனுடைய மஹப்பத், பின்னால நபியுடைய பொறுமதி, நபியவர்கள் கொண்டு வந்த தீனுடைய பொறுமதி வந்தது தீனுக்கு தியாகம் செய்ததனால. மேலான பெரியார் கணவான்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாங்க தீனுக்காக வேண்டி தியாகம் செய்வோம் அந்த அளவுக்கு தீனுடைய பொறுமதிய, நபியவர்களுடைய பொறுமதிய, நபியவர்கள் கொண்டு வந்த அந்த நபியுடைய சுன்னத்துடைய பொறுமதியை எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் பதிய வைப்பான். எந்த அளவுக்கு தியாகம் செய்வோமோ அந்த அளவுக்கு தான் தீனுடைய பொறுமதி வரும். உலக வழக்கத்திலே நாங்க பார்க்கத்தானே செய்யறோம். எங்களோட தொழிலுக்கு நாங்க தியாகம் செய்யறோம், தொழிலுடைய பொறுமதி வருது. மனைவிக்காக வேண்டி தியாகம் செய்யறோம், மனைவியுடைய பொறுமதி வருது. குழந்தைகளுக்காக வேண்டி தியாகம் செய்கின்றோம், குழந்தைகளுடைய பொறுமதி வருது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தியாகம் செஞ்சா நிச்சயமா தீனுடைய உள்ளத்துல வரும். பொறுமதி உள்ளத்துல வந்தா தீனுடைய எந்த காதாவாக இருந்தாலும் சரி அதற்கு லெப்பைக் சொல்வது எங்களுக்கு சிரமம். சஹாபாக்கள் முதல்ல தீனுக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்க. தியாகம் செய்ததுக்கு பின்னால நபி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, யார சூழல்லா நீங்க என்ன சொல்றீங்க? பதிலுடைய மைதானத்தில் வச்சு கூறுகின்றார்கள், யார சூழல்லா இந்த இடத்திலிருந்து உடனடியா யமன்ல பர்குல் ஹிமாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்திற்கு உடனடியா நீங்க போகனாலும் போவதற்கு நாங்க தயார். கடல்ல குதிக்க சொன்னாலும் குதிக்கிறதுக்கு தயார். மலையிலிருந்து கீழே பாய சொன்னாலும் நாங்க தயார் என்று சஹாபாக்கள் நபி அவர்கள் இஷாரா செய்தாலும் ஜமை செய்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு சஹாபாக்கள் தயார். இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்ததன் காரணமா, தீனுக்காக வேண்டி தியாகம் செய்ததன் காரணமா. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதை நாங்கள் மீது ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு முன்னால் என்னென்ன தகாசா வைக்கிறதோ அந்த தகாசாவுக்கு நாங்கள் லெப்பைக் சொல்லி தயாராகும் சொன்னா இன்னும் தீனுடைய பெரிய விளக்கங்களை தருவான். தீனின் மீது அந்த மகத்துவத்தை அல்லாஹ் எங்களுக்கு விளங்க வைப்பான். தீனுடைய பொறுமதிய உள்ளங்கள் அல்லாஹ் பதிய வைப்பான். இதற்காக வேண்டி நாங்களும் எங்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய தகவல்களுக்காக வேண்டி எங்களோட உடலால, பொருளால, எங்களோட நேரத்தால, அறத்தால கொடுத்து அவசர அவசரமா அல்லாஹ்வுடைய பாதையில விளக்கினத்துக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நியத்து வைத்துக் கொள்வோமா? இஸ்லாமிய பெருமக்களை உங்கள் இன்னொரு இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா? திருக்குர்ஆன், ஹதீஸ், இஸ்லாமிய பெரியவர்களின்